இண்டிகோ ஃப்ளைட்டில் பறக்க போகிறேன். சென்னையிலிருந்து மதுரைக்கு. சென்னையும் மதுரையும் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம் மொழி தாய்மொழி தமிழ் மொழி. ஃப்ளைட்டுக்குள்ளே போவோம். விமானத்தில் பயணிகளுக்கு அறிவிப்பு செய்வாங்க. குறிப்பாக பாதுகாப்பு அறிவிப்புகள் எந்த மொழியில் சொல்கிறாங்கிறதையும் நம்ம பார்ப்போம். 1 घंटे 5 मिनट में फ्लाइट जाएगी आज हमारी D01 to Madurai. We'll take 1 hour and 5 minutes. Ladies and gentlemen, boys and girls, सही तरीके से पहने. इस विमान में 10 கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாடா. விமானத்துக்குள்ள அறிவிப்புகளை பார்த்துருப்பீங்க. ஆங்கிலத்தில் பண்ணாங்க, அதுபோல் ஹிந்திலையும் அறிவிப்பு செஞ்சாங்க. ஆனால் தமிழில் வரவே இல்லை. अपने स्थान पर ही बैठे रहे और कुर्सी पे पीछे बातें की. தமிழ் மண்ணுக்குள்ளே தான் அந்த ஃப்ளைட்டும் பறக்குது. தமிழுக்கு இங்கே இடம் இல்லை. தமிழ் வளர்த்த மதுரையில் தான் இருக்கிறோம். இந்திய நாடான இலங்கை, மலேசியா, சிங்கப்பூரில் தான் தமிழ் வந்து அஃபீஷியலாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மண்ணில் தமிழுக்கு இடம் இல்லை. காரணம் வந்து தமிழ்நாட்டில் எல்லாருமே ஆங்கிலம் படி புலமை பெற்றதுனால தமிழை பேச வேண்டிய அவசியம் இல்லாமல் போச்சு. அதனால தான் தமிழ் மொழி பேசுகிறாங்களா இல்லையா, தமிழில் அறிவிப்பு வருதா இல்லையாங்கிற அக்கறை கூட எந்த ஒரு மக்களுக்குமே இல்லை. தமிழ் நம்மளுடைய உயிர் மூச்சுங்க. நம்ம தமிழ் மொழியை நம்ம நாட்டில் கேட்காம வேற எங்கெங்க கேட்க முடியும்? அதற்காகத்தான் இந்த ஒரு விழிப்புணர்வு பதிவு. தமிழ் மண்ணிலே பறக்கிற விமானங்களில் வந்து தமிழ் சேவை இல்லைங்கிற இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.